நான் எப்படி அன்பு கூறுறேன் அப்படி நீங்கள் அன்பு கூறுன்னு சொல்கிறார். எப்படின்னா அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடிய பொருளாம். பிலிப்பில் 2 பவுல் சொல்கிறார், எப்படி தேவன் நம்ம அன்பு கூர்ந்தார், தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாம் எடுத்து அடிமை ரூபம் எடுத்து மனுஷாயலானாராம். எதற்காக? பிதாவுடைய சித்தம் என்ன? இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்து ஒரு மனிதனுடைய பாவத்தெல்லாம் சுமந்து சாபக்கேடான ஒரு கொடூரமான பாவை கொடுக்கப்படுகிற சிலுவை தண்டனையை அவர் அனுபவித்து ரத்தம் சிந்தி மறிக்க வேண்டும். இதுதான் பிதாவுடைய சித்தம். ரத்தம் சிந்தி மறித்தால் அந்த மனுகுலம் ரட்சிக்கப்படும் என்பது பிதா இந்த சித்தத்துக்கு அவர் மரண பருதை கீழ்ப்படுகிறார். அதற்கு தேவன் என்ற மேன்மையை, தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளான் அதை வெறுத்து மனிதனை நேசித்து மனிதனுக்காக பூமியில வருகிறார். பிதாவின் சித்தத்தை, பிதாவின் வார்த்தை, பிதாவின் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த உலகமே நான் இதை செய்வதனால் ரசிக்கப்படும் போது என்கிற அந்த நோக்கத்தோடு, அந்த பரமசித்தத்தோடு அதற்காக கடவுள் என்பதை தொடர்ந்து மனிதனை அவதரித்து ஒரு மனிதனை ரட்சிக்க, அந்த மனிதனுக்காக எப்படி என்ன செய்யணுமோ அதை செய்கிறார். மனுஷனாய் மாறிதான் ரத்தம் சிந்தணும், மறிக்கணும், பாடுபடணும், இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி அதை மறந்து அதை செய்ய முடியாத பூமியிலே மனிதனை வருகிறார். 33 வருஷம் வாழ்ந்த நியாயப்பிரமாணம் சொல்லலாம் கரெக்டாக கை கொண்டு சிலுவையிலே ஆவியிலே போராடுகிறார். கெத்செமனே தோட்டத்திலே சரீரத்திலே பாடுகள், அடிகள், வேதனை, காயங்கள், மனப்போராட்டம், சுற்றியிரு மனுஷன், ஏளனங்கள், பரியாசம், மனப்புறம், இப்படி ஆத்மா போராடி 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி இப்படி ஜீவனை விட்டு இப்படி இந்த உலகத்தை ரட்சிக்க முடிய தன் ஜீவனை கொடுத்தாரே, இது அந்த தெய்வீக அன்பு. இப்படி அவர் தமையை வெறுத்து அடிவெடுப்பு விடுத்து சிலுவை மரணம் கீழ்ப்படினாலே பிதா அவரை தப்படி ஆவி மூலம் உயிரோடே எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை தந்து அவர் வலது பாரசத்தை விற்க செய்திருக்கிறார். இப்படிதான் அன்பு கூற வேண்டும் சொல்லி பவுல் அங்கே பிலிப்பி